குலில்மோ மார்க்கோனி 1874 முதல் 1937 வரை வாழ்ந்த ஒரு புரட்சிகரமான இத்தாலிய கண்டுபிடிப்பாளர் மற்றும் சிறந்த தொழில் முனைவோர். நீண்டதூர வானொலி அலைவரைப்பலை முன்னெடுத்ததன் மூலமாக நவீன தொலைத்தொடர்பு துறையை வடிவமைத்தவர் இவரே. வானொலி அறிவியலின் ஒரே கண்டுபிடிப்பாளர் இவர் இல்லை என்றாலும் அந்த தொழில்நுட்பத்தை வெற்றிகரமாக வணிகமயமாக்கினார். தன்னுடைய நிறுவனத்தின் மூலம் கப்பல்களையும் கரைகளையும் கண்டங்களையும் இணைத்ததற்காக 1909 நோபல் பரிசை பெற்றார். மார்க்கோனி ஒரு தூய ஆய்வக விஞ்ஞானி என்பதை விட ஒரு சிறந்த ஒருங்கிணைப்பாளர் ஆவார். ஹெட்ஸ், டெஸ்லா, லாட்ஜ் போன்றவர்களின் தத்துவார்த்த ஆய்வுகளை எடுத்துக்கொண்டு அவற்றை நடைமுறைக்கு ஏற்ற முழுமையான பொறியியல் கம்பியில்லா தொழில்நுட்பத்தின் வணிக ரீதியான சாத்தியக்கூறுகளை அவர் உணர்ந்திருந்தார். ஆய்வகங்களில் ஒரு ஆச்சரியமான விஷயமாக மட்டும் இருந்த தொழில்நுட்பத்தை உலகிற்கு இன்றியமையாத ஒரு பயன்பாடாக மாற்றும் நிறுவனங்களை அவர் நிறுவினார். 1901 அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு அப்பால் வெற்றிகரமாக சிக்னல்களை அனுப்பினார். கப்பல்களுக்கும் கரைக்கும் இடையிலான தொடர்பை ஏற்படுத்தியதன் மூலம் கடற்பயணம் பாதுகாப்பில் புரட்சியை ஏற்படுத்தினார். வானில ஒலிபரப்புத் துறையின் வளர்ச்சியில் மிக முக்கிய பங்காற்றினார். காப்புரிமை அதாவது பேட்டன்ட் ரைட் தொடர்பான சர்ச்சைகள் மற்றும் பிற்காலத்தில் முசோலினியுடனான அவருடைய தொடர்பு போன்ற விமர்சனங்கள் இருந்தாலும் இன்றைய நவீன இணைக்கப்பட்ட உலகின் உருவாக்கத்திற்கு அவருடைய முயற்சிகளே நேரடி காரணமாக அமைந்தன. கம்பியில்லா தொழில்நுட்பத்தால் உலகை சுருக்க முடியும் என்பதில் அவர் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தார். ஒரு நாள் வானொலி ஞானி மார்க்கோனியின் ஆய்வுக்கூடத்தில் தன்னுடைய நண்பரோடு கம்பியில்லா தொழில்நுட்பம் பற்றி பேசிக் கொண்டிருந்தார். மார்க்கோனி, இது குறித்து நான் என் வாழ்நாளெல்லாம் கற்றுக்கொண்டு வருகிறேன், ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு புரியவில்லை என்றார். என்ன, வானொலி ஞானியினாலே புரிந்து கொள்ள முடியாத ஒன்றா? அது என்ன என்று நண்பர் கேட்டார். மார்க்கோனி தாழ்மையாக, அது எப்படி வேலை செய்கிறது என்று அறிவேன், ஆனால் ஏன் வேலை செய்கிறது என அறியேன். மாபெரும் விஞ்ஞானி கடவுளின் ஆச்சரிய சக்தியையும் வாழ்வின் புரிபடாத நிகழ்வுகளையும் ஏற்றுக்கொண்டார். உங்கள் வாழ்வில் புரிந்து கொள்ள முடியாத நிகழ்வுகள் நடக்குமானால் ஏன் இது நடக்கின்றது என்று கேட்பதற்கு பதில் அவருடைய தெய்வீக நடத்துதலுக்கு அர்ப்பணியுங்கள், நம்புங்கள், அவர் நல்லவர், சரியானதை செய்பவர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்பதுதான் வேத வாக்கு. விவரமாக புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் கர்த்தர் கொடுக்கும் வெளிச்சத்தில் தொடர்ந்து முன் செல்லுங்கள், நீங்கள் பலருக்கு பயனுள்ளவர்களாக இருப்பீர்கள் என இருப்போமா?